Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோகோஸ் பாஸ்கெட்பாலோட சீசன் 1 எபிசோட் 24 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட் எண்டிங்ல தான் கீஸை வந்து நான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ண போறேன் அப்படினு சொல்லிருப்பான். அப்படியே இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கைஜோ டீம் பிளேயர்ஸ் தான் பால் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க பாஸ் பண்ணி கீஸை கிட்ட தராங்க. சரி மறுபடியும் கீஸை வெர்சஸ் அவமினிக்கான பேட்டில் நடக்க போல அப்படினு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல கீஸை வந்துட்டு பால் மறுபடியும் டீம் பிளேயர் கிட்டே பாஸ் பண்ணிடுறான். எல்லாருக்குமே அது பயங்கர ஷாக்கா தான் இருக்குது. அவமினியும் கீஸை பார்த்துட்டு என்னடா அதுக்குள்ள கிவ் அப் பண்ணிட்டியா அப்படினு சொல்லிட்டு கேக்குறான். அந்த பால் டோவோ டீம் பிளேயர்ஸ் பிடிங்கிட்டு வந்துடுறாங்க. பிடிங்கிட்டு அவமினிட்ட தந்துடுறாங்க. இப்ப அவமினி வெர்சஸ் கீஸை தான் மறுபடியும் நிக்குது. அவமினி கீஸை பாத்துக்கிட்டே மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இது சரியா பண்ற மாதிரி எனக்கு தெரியல. இவங்க டீம் அந்த அளவுக்கு அக்ரெசிவா இப்ப இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க தோக்கவே கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. எப்படி இந்த ரிசல்ட் சேஞ்ச் ஆக போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பால ட்ரிப்ளிங் பண்றான். ட்ரிப்ளிங் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு கீஸை கிராஸ் பண்ணி ஓடி போக ஆரம்பிச்சிடறான். அவன் செம ஸ்பீடா ஓடி வந்து ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ணவும் வந்துடுறான். காசமாட்ஸ் வந்துட்டு கீழே நின்னுகிட்டு இருக்கான். பெருசா ஜம்ப் பண்ண கூட இல்ல. அவமினே கீழே இறங்கும்போது கரெக்டா இவன் மேல இடிச்சிடறான். அதனால ரெஃபரி வந்துட்டு ஃபவுல் தந்துடுறாரு அவமினேக்கு. யூகாவுமே வந்துட்டு இவன் இதை நல்லா தான் பண்ணணும். அதே இதை பண்றதுக்கு எவ்வளவு கட்ஸ் வேணும்ல. அவனோட பிசிக்கல் பாடியை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம பின்னாடி போகாம அதே இடத்துல நின்னு அவனுக்கு ஃபவுல் வாங்கி வந்துட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூஆர் நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து அவமினே தான் வந்துட்டு பால கொண்டு வந்துட்டு இருக்கான். கீஸை இப்போ வந்து மறைச்சு நிக்கிறான். பட் அவமினே அவனோட ட்ரிக்கியான மூவ்மெண்ட் மூலமா வழக்கம் போல அவனை கிராஸ் பண்ணிட்டு வந்து ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அடுத்து மறுபடியும் கீஸையை தாண்டி இன்னொரு பாலும் ஷூட் பண்றான் அவமினே. அப்ப கீஸையும் அவமினையை பார்த்துக்கிட்டு இவன் எப்பவும் போல ரொம்பவே கூலா இருக்கிறான். அவனோட அப்சல்யூட் ஸ்டைல் அதை யாராலையுமே காப்பி பண்ணவே முடியாது. அவனை பார்த்து தான் நான் பாஸ்கெட்பால் விளையாடவே வந்தேன். நான் எத்தனை வாட்டி தான் ட்ரை பண்ணாலும் அவனை மாதிரி என்னால காப்பி பண்ணவே முடியல. உண்மை சொல்ல அப்படின்னா என்னால ஏன் அதை காப்பி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் தெரியுது. நம்ம ஒருத்தவங்களை நமக்கு மேல வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களை நம்மளால ஓவர்டேக் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீஸை மனசுக்குள்ளே நினைக்கிறான். இதுவுமே கீஸையோட ஒரு ஐகானிக்கான டயலாக். ஒன்ஸ் யூ லுக் அப் டு சம்வன் யூ கேன்ட் ஓவர்டேக் them. சோ அவனை நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னா அவனை நான் எனக்கு மேல வச்சு பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீஸை சிரிச்சுக்கிட்டே நினைச்சிட்டு இருக்கான். அப்பதான் குரோகோக்குமே புரியுது கீஸை வந்துட்டு இவ்வளவு நேரமா அவமினையோட பிளே ஸ்டைல தான் காப்பி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா இது கீஸையால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். அவனால எந்த லெவலுக்கு பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் கீஸை பண்ணுவான். அவனால பண்ண முடியாத ஒரு விஷயத்தை அவன் காப்பி பண்ணவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோ சொல்றான். அப்படின்னா கீஸை வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் லேர்னர் தான். அவனால அவனை விட பெஸ்டான பிளேயர்ஸை காப்பி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சும் சொல்றாங்க. அப்ப பார்த்தா செகண்ட் குவார்டர்ல டைமே முடியும் ஒரு 4 செகண்ட் தான் இருக்குது. அந்நேரம் டோவோ அகாடமியோட கேப்டன் வந்து இப்ப பாரு ஒரு பசர் பீட்டர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நின்ன இடத்துல டக்குனு பால தூக்கி போட்டுறான். இவன் சும்மா தான் தூக்கி போட்டுருக்கான். அதனால உள்ளலாம் உள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த பால் அக்யூரேட்டா பை பேஸ்கெட் குள்ள விழுந்துருது. நான் ரொம்பவே லக்கி போலயே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்போ செகண்ட் குவார்டருமே முடியுது. கைஜோ டீம் 34 டோவோ அகாடமி 43 சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கைஜோ டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. நேரம் காசமாட்சி வந்துட்டு டே கீஸை உனையால இந்த அவமினியோட மூவ்மெண்ட் காப்பி பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னால தேர்ட் குவார்டர்ல இதை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு தெரியல. மேபி ஃபோர்த் குவார்டர் வர கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீஸை சொல்றான். சரி நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கீஸை கேக்குறான். சரி டைமுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்லி அனுப்புறாரு. அவன் போனதுக்கு அப்புறம் இவன் டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படின்னா நம்ம கீஸை இல்லாம தான் தேர்ட் குவார்டர் விளையாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. காசமாட்சும் மனசுக்குள்ளே நினைக்கிறான். ஆனா நம்ம விளையாட போறது டோவோ அகாடமி கூட என்னவா இருந்தா என்ன பரவாயில்ல நம்ம பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறான். இன்னொரு பக்கம் டோவோ டீமோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. அங்க மோமை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் அவமினியோட சிங்கிள் மூவ்மெண்ட் மட்டும் காப்பி பண்ணல மொத்தமாவே அவனோட ஸ்டைல காப்பி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. அப்படின்னா இவனுக்கு நம்ம பெஞ்சில் உட்கார வச்சிருவோம் கோச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கமாட்சி கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவமினியும் டே வீக்கான லைனை போட நீங்க உள்ள போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா என்னடா நீ சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சிக்கு கடுப்பாகுது. அவன் என்னையவே காப்பி பண்றானா பண்ணட்டும் அவன் இதை ஒருவேளை பண்ணினா கூட ரிசல்ட் அது எந்த விதத்திலையும் சேஞ்ச் பண்ணவே செய்யாது. ஏன்னா the only one who can beat me is me அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். இன்னொரு பக்கம் கீஸை வந்துட்டு வெளியே நின்று நல்லா காத்து வாங்கிட்டு இருக்கான். அந்நியாரம் அந்த இடத்துக்கு குரோகோ வர்றான். கீஸைக்கு குரோகோவை பார்த்துட்டு பயங்கர சாக்கா போச்சு. டே குரோகோ அது மட்டும் இல்லாம இந்த நாய் எங்க இருந்து என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இது வந்துட்டு நான் ரொம்ப நேரமா பேக்குள்ளே வச்சிருந்தேன் அதுக்கு மூச்சரிச்சு செத்துரும் அதனாலதான் இப்ப கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு வெளியே கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு குரோகோ சொல்றேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கீஸை கேட்கறான். நாங்க வந்துட்டு இங்க ட்ரைனிங் கேம்புக்கு பக்கத்துல தான் வந்திருந்தோம். அதான் எங்க ட்ரைனிங் கேம்ப் முடிஞ்சு போறதுக்கு முன்னாடி பக்கத்துல தான் இந்த இன்டர் கேம் மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது அதனாலதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம் அப்படின்ட்டு குரோகோ சொல்றேன். சரி அதெல்லாம் விடு இந்த கேம்ல நானா இல்ல அவமினிசியா யாரு வின் பண்ணுவா நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு கேக்குறேன். அதுக்கு குரோகோவுமே எனக்கு தெரியல அப்படின்ட்டு சொல்லிடுறான். எவ்வளவு நேரம் கிவ் அப் பண்ணாம இருக்கிறியோ அது வரை என்ன வேணாலும் நடக்கலாம். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரெண்டு பேருமே கிவ் அப் பண்ணவே மாட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் ஜெயிப்பீங்க அப்படின்றது எனக்கு இது ஒரு புது விஷயமா இருக்குது அப்படின்ட்டு குரோகோ சொல்றேன். சரி நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீஸை சொல்றேன். அதுக்கு குரோகோ ஒரு மாதிரி பாக்குறேன். என்னடா அப்படி பாக்குற அப்படின்ட்டு கேக்குறேன். இல்ல நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீ ஏதாவது சொல்வேன்ல நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு குரோகோ சொல்றேன். உண்மையை சொல்ல போனா அதுக்கு தான் நான் ட்ரை பண்ண போறேன். ஆனாலுமே எது நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலையே. இதுவரை எப்பவுமே நம்ம மிடில் ஸ்கூல்ல இருந்தப்ப நம்ம நேச்சுரலாவே வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் நமக்கு. பட் இப்ப ஜெயிப்போமா தோப்போமா அப்படின்றது தெரியாம இருக்கிறது இதுவுமே ஒரு நல்ல ஃபீலா தான் இருக்கு அப்படின்ட்டு கீஸை சொல்லிட்டு போறான். இப்ப தேர்ட் குவார்டருமே ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்துட்டு டோவோ பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. பால் சாக்குராய் கிட்ட வருது. சாக்குராய் கிட்ட ரெண்டு பேரும் டபுள் டீமிங் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பால பிடிங்கிட்டு போயிடுறாங்க. அந்த பால காசமாட்சி எடுத்து டக்குனு கீஸை கிட்ட தூக்கி வீசிடுறான். நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீமோட கேப்டன் வந்து மறைச்சு நிக்கிறான். ஆனா நம்ம கீஸை வந்துட்டு ஏதோ வாயில மந்திரம் ஓதிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே பால் அவனுக்கு ஆப்போசிட்ல தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அந்த பால புடிச்சிட்டு ஈஸியாவே அவங்க கேப்டன் ஓவர்டேக் பண்ணிட்டு ஓடி வந்துடுறான். அவங்க கேப்டனுக்கு பயங்கர சாக்கு என்னடா இது அவமினே மாதிரியே அப்படியே பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவன் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தடுக்க போறான். அதனால அவன் மேல போய் இடிச்சிடறான். அதனால ஒரு ஃபவுல் ஆகுது அவங்க கேப்டனுக்கு. அப்போ வாக்கமாட்சும் அவங்க கேப்டன் கிட்ட வந்து பேசுறான். அவங்க கேப்டன் வந்துட்டு சொல்றாரு டே அவமினே ஃபர்ஸ்ட் டே நம்ம ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்றப்ப நான் அவங்கிட்ட ஒன்னு சொன்னேன் அது ஞாபகம் இருக்குதா இவனுக்கு அகைன்ஸ்ட் என்னைக்காவது ஒரு நாள் நான் லேண்ட் அப்படின்னா எனக்கு செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா இப்ப நான் அந்த கூஸ் பம்ப்ஸை ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப கீஸை வந்துட்டு இன்னும் ஃபாஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து கீஸை
கிட்ட தான் பால் இருக்குது. அவன் வந்துட்டு வாக்கமாட்ச துரத்தி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அப்போ கீசே வந்துட்டு செம்மையா நல்ல மூவ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஆவுமணி வந்துட்டு போஸ்ட்டுக்கு வெளியே போய் ஷூட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி சைடுல போய்கிட்டு இருக்கான். அப்போ வாக்கமாட்ச வந்துட்டு கீசை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் விழுந்துறான். சோ அந்த பாலுமே கரெக்டா பேஸ்கெட்டுக்குள்ள உள்ள அவனுக்கு ஒரு ஃபவுலுமே கிடைக்குது அண்ட் ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கிடைக்குது. அப்பதான் கியோசியுமே சொல்றான், இன்னும் ஒரு வாட்டி கீசை ஆவுமணி கூட 1-on-1 போட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவனோட மூவ்மெண்ட்டை பெர்ஃபெக்ட்டா காப்பி பண்ணிடுவான் அப்படின்ட்டு. அந்த ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கீசே தான் பண்றான். அவன் கரெக்டா ஷூட் பண்ணவும் செஞ்சான். ஒரு பாயிண்ட் கிடைச்சிருது. கைஜோ 46 டோவா அகாடமி 58 சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கேட்ச் பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பார்த்தா டக்குனுக்கு ஒத்துமொத்த கிரவுட் செம சைலண்ட். திடீர்னு ஒரு பால் பேஸ்கெட்டுக்குள்ள போய் விழுகுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒண்ணும் புரியல. பார்த்தா ஆவுமணி கரெக்டா தூக்கி போட்டு இருந்திருக்கான். நீ வர வரைக்கும் என்னால பொறுமையா இருந்துகிட்டு இருக்க முடியாது, அதனால எப்பவுமே ரெடி ஆயிரும், உன்னோட கண்ணெல்லாம் என் மேல இருந்து நீ எடுக்கவே கூடாது அப்படின்ட்டு ஆவுமணியை சொல்றேன். அடுத்து பால் வந்துட்டு காசமாட்சி தான் கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்களோட கேப்டன் தான் அவனை மறைச்சிட்டு நின்னுகிட்டு இருக்கான். பட் காசமாட்சி வந்துட்டு அவங்களோட கேப்டன் நல்லாவே ஏமாத்திட்டு பாலை கொண்டு போய் ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். கண்டிப்பா இது பேஸ்கெட்டுக்குள்ள போய் விழுகிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் நினைச்சிட்டு இருக்கான். அப்போ காசமாட்சும் அவன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறான், ஹாயாகாவாக்கு ஈக்குவலா யாருமே இங்க ரீபவுண்ட் ஆடுறதுக்கு கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அவங்க டீமோட பிளேயர் கரெக்டா போய் பால் ரீபவுண்ட் ஆடிறான். அவனும் ரீபவுண்ட் ஆடி 8 நம்பர் பிளேயர் கிட்ட கொடுக்க 8 நம்பர் பிளேயர் டக்குனு ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கடுத்து பால் வந்துட்டு அவங்க டீமோட கேப்டன் கிட்ட இருக்குது. அவன் கரெக்டா சாக்குரா கிட்ட பால் பாஸ் பண்ணிடுறான். ஐயோ இவனா 3 பாயிண்ட் எடுத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சும் பயந்துகிட்டு இருக்கான். அந்நேரம் ஆனா கைஜோ டீமோட 5 நம்பர் பிளேயர் போய் கரெக்டா ஷூட் பண்றப்ப தடுத்து விட்டுறான். அப்ப கீசே வந்துட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட பேச வரான், நீ வந்துட்டு உன்னோட ஜாப மட்டும் பாரு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க. அப்பதான் கீசே மனசுக்குள்ளே நினைக்கிறான், எனக்கு குரோகோ சொல்ல வந்ததெல்லாம் இப்பதான் புரியுது, டீம் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்காகவும் நான் என்ன பண்ணணும், அவங்களுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஆவுமணியோட டயலாகுமே கீசேக்கு ஞாபகம் வருது, the only one who can beat me is me. உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னால மட்டும் தானே முடியும்னு சொல்லிட்டு சொன்னேன், நீயே உனக்கு அகைன்ஸ்டா விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீசே மனசுக்குள்ளே நினைக்கிறான். கீசே வந்துட்டு எக்ஸாக்ட்டா ஆவுமணியை மாதிரியே நின்னுகிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அப்படியே அவன் ஆவுமணி எப்படி ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு போவானோ அதே மாதிரி பாலை கொண்டு வரான். என்னால இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, போய் அவனை முடிச்சு விட்டுட்டு வா கீசே அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சும் கத்துறான். அப்போ கீசே வந்துட்டு டக்குனு ஒரே செகண்ட்ல ஆவுமணியை கிராஸ் பண்ணிட்டு போறான். இதை பார்த்துட்டு இருந்த யாராலையும் நம்பவே முடியல, எல்லாரும் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க. கீசேவும் செம்ம ஸ்பீடா ஓடி வந்து பேஸ்கெட்டை நோக்கி ஜம்ப் பண்ணிடுறான். அப்ப ஆவுமணியை வந்துட்டு விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே மேலேயே மோத போயிடுறான். சோ ஃபவுலுமே ஆகுது. என்னதான் ஃபவுல் ஆனாலும் நம்ம கீசே விடுற மாதிரி தெரியல. எப்படி ஆவுமணியை பின்னாடி தூக்கி போடுவானோ அதே மாதிரி அவன் கையை பின்னாடி கொண்டு போய் பாலை பின்னாடி இருந்து ஷூட் பண்றான். அதனால இப்போ ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கிடைக்குது. அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமா நம்ம ஆவுமணிக்கு 4வது ஃபவுல் கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு ஃபவுல் வாங்கினா கூட ஆவுமணியால அந்த கேம்குள்ள இருக்கவே முடியாது. அப்ப கீசே வந்துட்டு ஆவுமணியை ஒரு பார்வை பாக்குறான். இதை பார்த்துட்டு ஆவுமணிக்கு செம்ம கடுப்பாகுது. அந்த ஃப்ரீ த்ரோவுமே கரெக்டா கீசே ஷூட் பண்ணிடுறான். இப்போ பாயிண்ட் பார்த்தா கைஜோ டீம் 51 டோவா அகாடமி 60 சொல்லிட்டு வெறும் சிங்கிள் பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்குது. டோவா டீம் கேப்டனுக்கு செம்ம கடுப்பா இருக்குது. என்னடா இது இப்பதான் 4th குவார்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதுக்குள்ள இவன் 4 ஃபவுல் வாங்கிட்டான், இன்னும் 4th குவார்டர் ஃபுல்லா வேற விளையாடணுமே. அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க வெறும் 9 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் இருக்காங்க, என்ன பண்றேன்னே தெரியல அப்படின்ட்டு இருக்கான். அவன் பால் அப்படியே ட்ரிப்ளிங் பண்ணிக்கிட்டே வந்துட்டு ஆவுமணி கிட்ட பாஸ் பண்ணிடுறான். ஆனா ஆவுமணி அந்த இடத்துல கவனிக்க கூட இல்ல, ரொம்பவே கேர்லெஸ்ஸா நின்னுகிட்டு இருக்கான். அந்த பால கீசே டக்குன்னு அதுக்குள்ள பிடிக்கிட்டு போயிடுறான். கீசே முன்னாடி போய்கிட்டு இருக்கும்போது சாக்குராய் வந்து அவனை மறைச்சு நிக்கிறான். ஆனா கீசே வந்துட்டு ஆவுமணி மாதிரி சூப்பரா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அசால்ட்டாவே அவனை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். இதெல்லாம் எப்பறா பாசிபிள், இவன் ஆவுமணி மாதிரி மூவ்மெண்ட் மட்டும் கொடுக்கலாம், அவன மாதிரி செம ஸ்பீடாவும் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சாக்குராய் நினைச்சிட்டு இருக்கான். கீசே அப்படியே ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ண வந்துடுறான். நேரம் ஆவுமணி வந்துட்டு பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். அந்த 4 ஃபவுல் வாங்குனது என்னோட மிஸ்டேக் தான், ஆனா அந்த கீசே எதுக்கு என்ன ஏதோ பாவமா பாக்குற மாதிரி பார்த்தான். அண்ட் மோமோய்க்கு என்னாச்சு, அவ எதுக்கு ஏதோ பிரச்சனை மாதிரியே என்ன பாக்குறா. அண்ட் நம்மளோட டீம் பிளேயர்ஸ் எல்லாம் எதுக்கு இப்ப பேனிக் ஆகுறாங்க, இங்க இருக்க எல்லாருமே இது ரொம்பவே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமணி செம்ம கடுப்போட ஓடி வந்து கீசேவை தடுத்து விட்டுறான். கீசே ஷூட் பண்ணாம அப்படியே கீழே விழுந்துடுறான். நேரம் ஆவுமணி வந்துட்டு சொல்றான், நான் ஏதோ 4 ஃபவுல் வாங்கினதுனால எல்லாருமே ஏதோ அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க, ஆனாலுமே நீ எனக்கு ரொம்பவே தொந்தரவா இருக்க வேண்டியவன், நீ எல்லாம் என்னை பத்தி கவலைப்படவே கூடாது, என்கிட்ட வர்றப்ப நீ அப்பெல்லாம் எதுவும் பண்ணவே கூடாது, உன்னோட லைஃபே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நீ விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவுமணி கோவமா சொல்றான். கீசேவும் அப்படியே எந்த சின்ன சிரிச்சுக்கிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு, இந்த கேம் இதே மாதிரி முடிஞ்சா எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்காது, சரிவா பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நிக்கிறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல தெரிஞ்சிடும் இந்த ஒரு கேம்ல யார் வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.